ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாரிக். இன்னைக்கு நம்ம திருச்சியில் உள்ள எஸ்கேஎம்எம் கியா ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கியா கேரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து உங்களுக்கு வந்து M-Drive அப்படிங்கிற ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எஸ்கேஎம்எம் திருச்சி கியா ஷோரூம்குள்ள உள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. ஹாய் சார், அதாவது வந்து M-Drive அப்படிங்கிற வந்து இந்த வெஹிக்கிளை லான்ச் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இதில் எந்தெந்த மாதிரி வேரியன்ட்ஸ் வருது? இதோட ஃபுல் ஸ்பெக்ஸுமே நீங்கள் சொல்லிடலாமே. நிச்சயமாக சார், தேங்க்யூ சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த M-Drive அப்படிங்கிறது கம்ப்ளீட் டாக்ஸி வேரியண்ட்டுங்க சார். இது வந்துட்டு கேரன்ஸ் இது நாள் வரையும் நமக்கு பேசஞ்சர் காராக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட கியாவோட மாடல் போயிட்டு இருந்தது. இந்த சக்ஸஸ்ஃபுல் மாடலான கியா கேரன்ஸுக்கு டாக்ஸி அப்படிங்கிற பர்மிட் இருக்கக்கூடிய M-Drive அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் நேமில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த M-Drive அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஃபார் டாக்ஸி பர்பஸ்க்காக உள்ளது. இது பெட்ரோல்லையும் வருது, டீசல்லையும் வருதுங்க சார். அதாவது கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மேனுவல் மட்டும் தான் வருது. அது எப்படி? மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக இனிஷியலாக லான்ச் பண்ண புதுசில் நமக்கு டீசலில் இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் சொல்லக்கூடிய செமி மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஈக்குவல் டு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான், பட் அதில் பார்த்தீங்கன்னா கிளச் பெடல் மட்டும் ஆட்டோ கிளச் ஃபங்க்ஷன்ஸில் வரும். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் தான் இனிஷியல் ஸ்டேஜில் லான்ச் பண்ணாங்க. கியா பிராண்டுமே பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் டாக்ஸிக்கு கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலையும் தான் இப்போ நம்மளுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெட்ரோல்லையும் இருக்குது, டீசல்லையும் இருக்குது. ரெண்டுலேயுமே மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க சார். ஓகே, மைலேஜ் வந்து எப்படி இருக்கும்? அதில் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் வந்து எதுவும் சேஞ்சஸ் ஆகுமா? நிச்சயமாங்க சார். ஆக்சுவலாக பெட்ரோல் வெஹிக்கிள் பொதுவாகவே நம்மளோட கஸ்டமர்களுடைய கருத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மேனுவல் பெட்ரோலாக இருக்கட்டும் இல்லை ஆட்டோமேட்டிக் பெட்ரோலாக இருக்கட்டும், பொதுவாகவே டீசலை கம்பேர் பண்ணும்பொழுது பெட்ரோலினுடைய மைலேஜ் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 15.7 kmpl மைலேஜ் கொடுக்குற மாதிரியான ஆப்ஷன்ஸில் பெட்ரோல்லையும், டீசலில் பார்த்தீங்கன்னா 21.3 kmpl மைலேஜ் கொடுக்குற மாதிரியான டீசல் ஆப்ஷன்ஸ்லையும் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க நம்மளோட கியா கேரன்ஸ் M-Drive அப்படிங்கிற வேரியண்ட்டை. கலர்ஸ் அப்படின்ற பொறுத்தவரை எத்தனை வகையான கலர்ஸ்லாம் இதில் கிடைக்குது? M-Driveல சில்வர் கலரும் கொடுக்குறாங்க, ஒயிட் கலரும் கொடுக்குறாங்க. ஸோ 2 கலர் ஆப்ஷன்ஸில் நம்மளோட டாக்ஸி வேரியண்ட் ஆனது நமக்கு அவைலபிளாக கொடுக்குதுங்க சார். இப்போ டயர்ஸ்லாம் எதுவும் வித்தியாசம் இருக்கா? நிச்சயமாங்க சார். டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் பெட்ரோலில் வந்துட்டு R15 அதாவது 15 இன்ச்சு ஸ்டீல் வீல் ஃபுல் வீல் கவர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டீசலில் வந்துட்டு 16 இன்ச்சு ஃபுல் வீல் கவர், ஸ்டீல் வீல் வித் ஃபுல் வீல் கவர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது பெட்ரோல் என்ஜின் அதுக்கப்புறம் டீசல் என்ஜின் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சிசி எந்த மாதிரி வருது? நிச்சயமாங்க சார். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1500 cc தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் டீசலில் வரக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா CRDI இன்ஜின், CRDI VGT இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா காமனாகவே டீசலினுடைய புல்லிங் பவர் ஜாஸ்தி இருக்கும். ஸோ நம்மளோட CRDI VGT இன்ஜின் பொறுத்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான டீசல் இன்ஜின். ஸோ இதில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 250 Nm டார்க் இருக்கக்கூடிய 2700 RPMலேயே 250 Nm டார்க் இருக்கக்கூடிய ஹெவி புல்லிங் பவர் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீசல் இன்ஜின் சார் நம்மளோடது. ஸோ பெட்ரோலும் இதே சமயத்தில் 1500 cc-நாலும் அதனுடைய புல்லிங் பவர்லேயும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. அது 144 Nm 144 Nm டார்க் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜின் சார். அது டயர் டிஃப்ரென்ஸ் ஆகிறனால வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸில் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா? நிச்சயமாக கிடையாதுங்க சார். ஆக்சுவலாக இது எப்படின்னா அது ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்லுவாங்க, டெக்னிக்கல் கால்குலேஷன் சொல்லுவாங்க, ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ டிவியேட் ஆகாது. ஸோ ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் டிஃப்ரென்ஸ் வருமே தவிர மற்றபடி வேறு எதுலேயும் டிஃப்ரென்ஸ் ஆகாத காரணத்தினால கிரவுண்ட் கிளியரன்ஸ் 190 mm 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக பெட்ரோல் ஆர் டீசல் ரெண்டுத்துலேயுமே 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் சார் வரும். இப்போ பூட் ஸ்பேஸை பொறுத்தவரை எப்படி கிடைக்குது சார்? பூட் ஸ்பேஸ் பொறுத்தளவுக்கு நம்ம தேர்ட் ரோவ்லையும் பேசஞ்சர் இருந்து பூட் ஸ்பேஸ் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 217 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ தேர்ட் ரோ பேசஞ்சர் கிடையாது, ஃபஸ்ட்டு 2 ரோவில் மட்டும்தான் பேசஞ்சர் இருக்காங்க அப்படின்னா தேர்ட் ரோவை நம்ம ஃப்ளாட் பாட்டமாக அதாவது ஃப்ளாட்டாக நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ
ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 530 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிட்ட கிடைக்கும் சார். இதுக்கு மற்ற கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாங்க சார். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இதனுடைய டைரக்ட் காம்படிட்டராக நம்ம எதிர்பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எர்டிகா சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனோவாவில் இருக்கக்கூடிய ஹை கிராஸ் ஆர் கிறிஸ்டா, இது ரெண்டுத்துலேயும் சொல்லலாம். ஸோ இப்போ இனோவாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே பொதுவாகவே ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ நம்மளோட ப்ரைஸ் ரேஞ்ச் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் 13 லட்ச ரூபாக்குள்ள 13 லட்சத்தி ப்ளஸ் ஒரு 13,50,000 முடிஞ்சிடும். டீசல் வந்துட்டு 16,66,000 முடிஞ்சிடும். இதுவே நம்ம இனோவா போகிறோம் அப்படின்னா பேசிக் பெட்ரோல் ஆர் டீசல் எதாக இருந்தாலும் என்ட்ரி லெவல் டாக்ஸி வெஹிக்கிள் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாலே லெஸ் தென் 23 லேக்ஸுக்கு கீழே கிடையாது. 23 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈவன் தான் நீங்கள் எர்டிகாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே காம்படிஷன் கம்பேரிசன் பண்ணும் பொழுது எர்டிகாவில் நம்ம கேரன்ஸ் அளவுக்கமான கம்ஃபர்ட்னஸ் அதில் இருக்காது. ஆடட் ஃபீச்சர்ஸாக பார்த்தீங்கன்னா இதில் ஹெட்ரெஸ்ட் வந்துட்டு 3 ரோலையுமே ஹெட்ரெஸ்ட் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் யூஎஸ்பி பவர் சாக்கெட், டைப் பவர் சாக்கெட் பார்த்தீங்கன்னா 3 ரோவில் இருக்கிறவங்களையுமே சார்ஜ் போட்டுக்கிற மாதிரியான யூஎஸ்பி பவர் சாக்கெட் கொடுத்துருக்குறாங்க. கம்ஃபர்டபுளான லாங் டிரைவ் ஃபீல் பண்ணக்கூடிய நல்ல கம்ஃபர்ட்டான வெஹிக்கிளாக இந்த வெஹிக்கிள் இருக்கும் உங்களுக்கு நிச்சயமான முறையில். அப்போ சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம்னா சேஃப்டிக்கு இவங்க என்ன மாதிரி முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க? 2 ஏர் பேக் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆல் வீலுமே டிஸ்க் பிரேக்கோடு வருது. அதே மாதிரி டயர் ப்ரெஷரை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹைலைன் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இது போக எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் வந்துடுது. ப்ளஸ் ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் ஏபிஎஸ் பிரேக்கு, இபிடி, பிரேக் அசிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி அனைத்து விதமான பேசிக் ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளோட கியா கேரன்ஸில் இருக்கக்கூடிய எம்டிரைவ் வெஹிக்கிளில் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா டாக்ஸி வெஹிக்கிள் அப்படின்னாலே எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜிபிஎஸ் இதில் வந்துடுமா, பேனிக் பட்டன் இதில் கொடுத்துருவாங்களா, ஸ்பீட் கவர்னர் இதில் வந்துடுமா, அதுக்கெல்லாம் இல்லை நான் தனியாக சார்ஜ் வச்சு தனியாக வெளியில் போய் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா பேசிக் டாக்ஸியினுடைய டெர்மினாலஜியை வச்சுருப்பாங்களா அதில் இன்பில்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்கும். நிச்சயமான முறையில் அந்த சந்தேகம் தேவையே கிடையாது. ஏன்னா டாக்ஸிக்கு இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டாண்டர்டைசேஷனும் இதில் இன்பில்ட் ஆகிருக்குது. ஸோ பேனிக் பட்டன் வித் ஜிபிஎஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 80 கிலோமீட்டருக்கு போகக்கூடிய ஸ்பீட் கவர்னர் ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே ஓஇஎம் ஃபிட்டட், அதாவது கம்பெனிலேயே ஃபிட் பண்ணியே வருது. ஸோ நம்ம இங்கே ஆக்டிவேஷன் மட்டும்தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். சார் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்தளவுக்கு நம்மளோட கேரன்ஸில் பெட்ரோலாக இருக்கட்டும் டீசலாக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா 45 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கிடைக்குதுங்க. டீசல் வெஹிக்கிளில் நம்மளோட கியாவில் AdBlue அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிக்விட் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இது நம்மளோட பொல்யூஷனை கம்மி பண்ணுறதுக்காகவும் BS6 phase 2 நார்ம்ஸ்குள்ளே நம்மளோட வெஹிக்கிள் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும். ஸோ இந்த AdBlue டேங்க்கும் டீசல் டேங்க்குக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ இந்த AdBlueவை பொறுத்தளவுக்கு 12 லிட்டரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய AdBlue ஆயில். ஸோ AdBlue லிக்விடை பொறுத்தளவுக்கு அதனுடைய மெஷர்மெண்ட்டும் நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே தெரியும். அது வந்துட்டு நம்மளோட டிரைவரினுடைய ஸ்டேரிங்கில் இருக்கக்கூடிய டவுன் ட்ராப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும் பொழுது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் யூரியா லெவல் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ அது லெஸ் தென் ஆஃப் டேங்க்குக்கு கீழே போகும் பொழுது நீங்களே நம்மளுடைய ஆத்தரைஸ்டு சர்வீஸ் ஸ்டேஷன் நியர்பையில் இருக்கக்கூடிய இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு நீங்களே டாப் அப் பண்ணிக்கலாம். அது ப்ளூ கலரில் ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். ஸோ பர் லிட்டர் அப்ராக்சிமேட்டாக 80 ரூபா வரும். ஒரு லிட்டரு 80 ரூபா வரும். ஸோ மொத்த கெப்பாசிட்டி 12 லிட்டரு. நீங்கள் 12 லிட்டரும் வாங்கி நீங்கள் ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு சர்டன் சர்வீஸ் டெர்மினாலஜிஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வெஹிக்கிள் டெலிவரி எடுக்கும் போதே அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை உங்களோட கன்சல்டன்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரிவிப்பார். ஸோ அதில் என்னென்னலாம் நீங்கள் பண்ணலாம், எதுக்கு கிட்ட வந்ததுன்னா நீங்கள் உடனே AdBlue வாங்கி டாப்அப் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ நம்மளோட ஜென்ரலான தகவல்கள் நம்மளோட கஸ்டமருக்கு என்கொயரி ஸ்டேஜ்லேயோ இல்லை வெஹிக்கிள் டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்டேஜ்லேயோ சொல்கிறது பார்த்திங்கன்னா இல்லை ஆஃப் டேங்க்குக்கு கீழே போகாமல் பார்த்துக்கோங்க. மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா AdBlue வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரைய அதாவது அப்ராக்ஸாக எவ்வளோ வரைய கிடைக்கும்? அதாவது ஃபுல் டேங்க் பண்ணுறோம் நம்ம. ஃபுல் டேங்க்னா நம்ம ஆஃப் டேங்க் வர்றதுக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் வரைய போனால் அந்த ஆஃப் டேங்க் ஆகும் தெரியுமா? நிச்சயமாக சார், ரொம்ப கரெக்டான கேள்வி, சூப்பரான கேள்வி கூட. ஸோ AdBlue பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 8,000 to 10,000 கிலோமீட்டர் பர் ஃபில்லப். ஒரு 12 லிட்டர் ஃபில்லப் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 8,000 கிலோமீட்டர்லேருந்து 10,000 கிலோமீட்டர் வரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்று அதில்
டைப் ஆஃப் டிரைவிங் பிஹேவியர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் ரேஷ் டிரைவ் பண்ணுறீங்க, ரெகுலராகவே கிரேட்டர் தேன் 140 இல்லை கிரேட்டர் தேன் 150 யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் AdBlue லிக்விடினுடைய கன்சம்ஷன் ஜாஸ்தி எடுத்துக்கும். ஸோ நம்மளோட M-Drive பொறுத்தளவுக்கு 80 கிலோமீட்டர் ஸ்பீட் கவர்னர் இருக்கிற காரணத்தினால நம்மளால் ரேஷ் டிரைவுக்கான ஆப்ஷன்ஸு நம்ம இங்கேயே கவர்மெண்ட்டே ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஆன் ஆவரேஜ் 80 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால தாராளமாகவே 8000 கிலோமீட்டர் வரையும் நம்மளோட AdBlue டியூரேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 8000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறது அவங்க ஃபுல் ட்ரைவ்க்கான ரேஞ்சு சொல்கிறாங்க. நம்ம ஃபுல் ட்ரைவ் விடுறது நம்மளோட ஆத்தரைஸ்டு சர்வீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரெக்கமெண்டபிள் கிடையாதுங்கிறதுனால அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு 5000 டியூரேஷன் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயே நீங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டேங்க் இல்லை ஆஃப் டேங்க்குக்கு கொஞ்சம் கீழே வந்திருக்கும். அப்படியே AdBlueவோட டாப் அப்பும் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய ரெக்கமெண்டபிளாக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேங்க சார். கியாவிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ரீ சர்வீஸ் டியூரேஷன் அப்படிங்கிறது 3 ஃப்ரீ சர்வீஸ் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 1500 கிலோமீட்டர் ஆர் 1 மந்த்து. செகண்ட் ஃப்ரீ சர்வீஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 10,000 கிலோமீட்டர் ஆர் 12 மந்த்து. தேர்ட் ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 20,000 கிலோமீட்டர் ஆர் 24 மந்த். ஸோ இதில் கிலோமீட்டர் அண்டு மந்த் எதுக்காக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா விச் எவர் இயர்லியர். இப்போது டாக்ஸி பர்பஸ் எடுக்கிறவங்க பொதுவாகவே ஜாஸ்தி கிலோமீட்டர் ரெகுலராகவே ஓட்டுவாங்க. ஸோ இப்போ நம்ம கிலோமீட்டர் ஃபாலோ பண்ணுறது நல்லது. இப்போ இன்கேஸ் நம்ம பேசஞ்சர் கார் எடுக்கிறீங்க அப்படின்னா பேசஞ்சர் காரை பொறுத்தளவுக்கு கிலோமீட்டர்ஸ் ஜாஸ்தி ஓடாது. ஸோ அப்போது மந்த்தை நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது சர்வீஸ் கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி அப்படின்னு கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு 3 இயர்ஸ் வரையும் 1 lakh கிலோமீட்டர் வரையும் வாரண்ட்டி கவரேஜ் நம்மளுக்கு M-Driveக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 1 lakh கிலோமீட்டர் வாரண்ட்டி அண்டு 3 இயர் அந்த டியூரேஷனில் இருக்கக்கூடிய வாரண்ட்டியில் மேபி ஏதாவது நமக்கு சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி வருது அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக செக் பண்ணுறது ப்ராப்பரான டியூரேஷனில் இவங்க சர்வீஸ் கம்ப்ளீஷன் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முதல் செக் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம கிலோமீட்டர் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோங்கிற பட்சத்தில் அந்த கரெக்டான 1500, 10,000, 20,000 அப்படிங்கிற டியூரேஷனில் நம்ம சர்வீஸ் ப்ராப்பராக பண்ணியிருந்தோம் அப்படின்னாலே நெக்ஸ்ட்டு செக் பாயிண்ட்டுக்கு அவங்க பார்க்க போயிடுவாங்க. ஸோ இது வாரண்ட்டிலையும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த சர்வீஸ் டியூரேஷனை கரெக்டாக பார்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீ சர்வீஸ்க்கு அப்புறம் பெய்ட் சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிலோமீட்டர் ஜாஸ்தி யூசேஜ் இருக்குதுன்னா 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம ரெகுலர் பெய்ட் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி கிலோமீட்டர் ஓடலை அப்படின்னா 12 மந்த்துக்கு ஒன்ஸ் நம்ம ரெகுலர் பெய்ட் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி கரெக்டான முறையில் நம்ம வெஹிக்கிளை மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னாலே வெஹிக்கிளினுடைய லைஃப் ஜாஸ்தி நமக்கு கிடைக்கும் சார். ஓகே, ரொம்ப நன்றி. எங்களோட கேள்விகளுக்கு வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக அமைதியாக தெளிவாக புரிகிற மாதிரி எல்லாம் சொல்லி பதில் சொன்னீங்க. அது உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இந்த கியா கேரன்ஸ் M-Drive பற்றின நிறைய தகவல்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை மோட்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.